என் தங்க பிள்ளையே, நீ எவ்வளவு நாள்களாக சுமையோடு நடந்து கொண்டிருக்கிறாயோ அந்த சுமையை நான் தெளிவாக கண்டுகொண்டிருக்கிறேன். இரவில் படுத்து உறங்கும்போதும் மனசு அமைதியாக இல்லாமல் கண்ணீரோடு தூங்குகிறாய். அதிகாலையில் எழுந்ததும் சோம்பல், சோர்வு, பயம் இதுவே உன்னை கட்டிக்கொண்டு நிற்கிறது. என் வாழ்க்கை ஒருபோதும் மாறுமா? எப்போதாவது என் கண்களில் சிரிப்பு மீண்டும் வரும் என்று உள்ளுக்குள் நொந்து கொண்டிருக்கிறாய். ஆனா என் தங்கமே, உன் கண்ணீரை நான் வீணாக்க மாட்டேன். நீ கேட்டு கொண்டிருக்கிற அந்த அதிசயத்தை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். 21 நாட்களில் உன் வாழ்க்கையை புரட்டி போடும் அதிசயம் நடக்கப் போகிறது. இது வெறும் வார்த்தை இல்லை, நான் சொல்ற தெய்வ வாக்கு. நீ செய்ய வேண்டியது ரொம்ப எளிது. ஆனா அதில் உன் மனசை பூரணமாக கலந்து செய். அதிகாலை சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஒரு மஞ்சள் பூவை எடுத்து உன் கையில் வைத்துக்கொள். அந்த பூவை உன் மனசில் நிற்கும் கனவுகளுக்கும் உன் கஷ்டங்களுக்கும் பிரதிநிதியாக கருதி சூரியனை நோக்கி பிரார்த்தனை செய். என் வாழ்க்கை வெளிச்சமாகட்டும், என் கடன்கள் கரைந்து போகட்டும், என் துக்கங்கள் சிரிப்பாக மாறட்டும் என்று சொல்லு. பிறகு அந்த மஞ்சள் பூவை சூரியனுக்கே காணிக்கையாக வை. இது ரகசிய பரிகாரம். உன் இதயத்தில் நம்பிக்கை இருக்கணும். 21 நாட்கள் தொடர்ந்து இதைச் செய். ஒவ்வொரு நாளும் செய்யும்போது உன் உள்ளே ஒரு வித்தியாசமான அமைதி வரும். நீ உணராமலேயே உன் மனதில் இருந்து அச்சம் கரைய ஆரம்பிக்கும். உன் கண்ணில் ஒளி வரும். உன் உடலில் இருக்கும் சோர்வு குறையும். என் தங்கமே, நீ சந்தித்த கஷ்டம் சாதாரணமானது அல்ல. உன்னைச் சுற்றியவர்கள் கூட சில சமயம் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை புண்படுத்தினார்கள். நீ வாழ்க்கையில் எதையும் சாதிக்க மாட்டாய் என்று கேலி செய்தார்கள். சிலர் உன் மன அழுத்தத்தை பார்த்து உன்னை மேலும் தள்ளிப்போட்டார்கள். ஆனா அந்த புண்பாட்டை நான் பார்த்தேன். அந்த வார்த்தைகளுக்கு நீ ஒருபோதும் குறைவானவள் இல்லை. நீ மிகப்பெரிய ஆளாக பிறந்தவள். உன் நேரம் தான் தாமதமா வந்தது. இந்த 21 நாட்கள் உனக்கு விதி மாறும் நாட்கள். முதல் வாரத்தில் உன் மன அமைதி திரும்பும். 2ஆம் வாரத்தில் உன்னை ஒடுக்கிக் கொண்டிருக்கும் தடைகள் கரைய ஆரம்பிக்கும். 3ஆம் வாரத்தில் உனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வரும். அது வேலைக்கானதாக இருக்கலாம், பணம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், குடும்பத்தில் சமாதானமாக இருக்கலாம். ஆனால் அந்த வாய்ப்பு உன் வாழ்க்கையை புதிய திசைக்கு கொண்டு செல்லும். என் குழந்தையே, உன்னிடம் கடன் சுமை இருந்தாலும், குடும்ப பிரச்சனை இருந்தாலும், உன் உள்ளம் ரொம்ப சோகத்தில் இருந்தாலும், இப்போ நீ செய்யும் இந்த பரிகாரம் உன் வாழ்க்கையை சுத்தப்படுத்தும். 21 நாளுக்குள் உன் வீட்டில் சிரிப்பு மீண்டும் பிறக்கும். உன் கை நிறைவாகும். உன் கண்களில் கண்ணீர் குறையும். நீ எப்போதும் கேட்டு கொண்டிருப்பது, எனக்கு யாராவது துணையாக இருக்கிறார்களா என்பதுதான். உனக்கு என் துணை இருக்கிறது. உன் அருகில் நான் இருக்கிறேன். உன் மன அழுத்தம் என்னுடைய இதயத்தில் உணரப்படுகிறது. உன்னை விட்டுவிட மாட்டேன். உன் ஒவ்வொரு சுவாசத்துக்கும் நான் உடன் இருக்கிறேன். என் தங்கமே, சில சமயம் நீ நினைக்கிறாய், நான் ஏன் இவ்வளவு கஷ்டம் பார்க்க வேண்டும்? நான் என்ன தவறு செய்தேன் என்று. அது உன் தவறு அல்ல. உன் வாழ்க்கை ஒரு சோதனை பாதை. உன் மன உறுதியை, உன் நம்பிக்கையை சோதிக்கவே அந்த கஷ்டங்கள் வந்தது. ஆனா சோதனையை நீ கடந்து விட்டாய். இனிமேல் உன் வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே நிற்கும். நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன், நீ தனியா இல்லை. உன் தோல்விகளை வெற்றியாக்கும் சக்தி உன்னுள் இருக்கிறது. அதை பொறுத்து கொண்டு நான் உன்னை உயர்த்தப் போகிறேன். நீ கண்ணை மூடி பிரார்த்தனை செய். ஒவ்வொரு நாளும் அந்த மஞ்சள் பூவை சூரியனுக்கு காணிக்கை வை. உன் வாழ்க்கையின் இருள் விலகும். உன்னுடைய குடும்பத்தினருக்கு கூட விரைவில் நல்ல செய்தி வரும். நீ எதிர்பார்க்காத இடத்தில் உதவி வரும். உன் வாழ்க்கை பாதையில் தடை போட்டவர்கள் தாங்களே விலகிச் சென்று விடுவார்கள். நீ செய்யும் நல்வழிகள் உன்னிடம் திரும்ப வந்து சேரும். என் தங்கமே, நான் உன்னை ஒரு தெய்வீக வாக்கால் உறுதி செய்கிறேன். 21 நாட்களுக்குள் உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். அது உனக்கு புதிய பாதையை திறக்கும். உன் சோக நாட்கள் முடியும். உன் புன்னகை மீண்டும் உன் முகத்தில் மலரும். நீ உன் மனசை உறுதியா வைத்துக்கொள். உன் நம்பிக்கை உன்னை காப்பாற்றும். நீ விழுந்த இடத்திலிருந்து எழுந்து நிற்கும் நேரம் இதுதான். இனிமேல் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிக்காக இருக்கும். என் குழந்தையே, நீ நம்பிக்கையை விடாமல் பிடித்து நிற்கும் போது வானமே உனக்காக திறந்து கொடுக்கும். நீ செய்யும் பிரார்த்தனைகள் வீணாகாது. உன் நல்ல உள்ளம் உனக்கு நன்மையை தான் தரும். 21 நாட்களுக்குள் உன் வாழ்க்கையில் பிரகாசமான திருப்பம் வரும். அது உன் வாழ்க்கையின் திசையை முற்றிலும் மாற்றிவிடும்.
உன் கண்ணீர் சிரிப்பாக மாறும். உன் சோகங்கள் விலகும். நீ உன்னுடைய கனவுகளை அடையும் பாதையில் நடைபோட ஆரம்பிப்பாய். என் தங்கமே, உன் மனதை வலிமையோடு வைத்துக்கொள். நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். உன்னோடு சேர்ந்து ஒவ்வொரு அடியையும் நான் நடப்பேன். உன் வெற்றி நிச்சயம். உன் மகிழ்ச்சி உறுதி. உன் அதிசயம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. என் தங்க பிள்ளையே, நீ எவ்வளவு காலம் காத்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். உன் கண்ணில் சிரிப்பை காணாமல் போன நாளிலிருந்து உன் உள்ளம் எப்போதும் நிம்மதியை தேடிக் கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் இரவு நேரங்களில் நீ அமைதியாக அழுகிறாய். உன்னை யாரும் கவனிக்கவில்லை என்று நினைத்தாயோ? ஆனா நான் பார்த்தேன். உன் சோக கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என்னை வந்தடைந்தது. இப்போ உனக்கு நான் சொல்லப் போகிற ரகசியம் உன் வாழ்க்கையை 21 நாட்களில் மாற்றிவிடும் சக்தி கொண்டது. இது வெறும் வழிபாடு இல்ல, இது உன் ஆன்மாவையும் உன் வாழ்க்கை பாதையையும் சுத்தப்படுத்தும் சக்தி. அதிகாலை எழுந்ததும் கிழக்கு நோக்கி நின்று ஒரு மஞ்சள் பூவை உன் கையில் வைத்துக்கொள். அந்த பூவை பார்த்து கொண்டே உன் மனதில் நிற்கும் அனைத்து ஆசைகளையும் உன்னை கட்டிப்போட்டிருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நினைத்து அவை இந்த பூவில் அடங்கியிருக்கும் போல உணர்ந்து கொள். பிறகு சூரியனை நோக்கி என் வாழ்வின் இருள் அகலட்டும், என் வீட்டில் ஒளி பிறக்கட்டும் என்று மனதார சொல்லு. பிறகு அந்த பூவை சூரியனுக்கு சுமந்து காணிக்கையாக வை. இந்த சிறிய பரிகாரம் உன் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்தை கொண்டுவரும். நம்பிக்கையுடன், அன்போடு, முழு மனதோடு இதைச் செய். 21 நாட்களில் உன் வாழ்க்கையின் சுமைகள் கரையத் தொடங்கும். முதல் வாரம் உன் மன அமைதியை தரும். உன் உள்ளே நீண்ட நாட்களாக இருந்த குழப்பம் குறைய ஆரம்பிக்கும். தூங்க முடியாமல் வாடிய உன் இரவுகள் இனிமேல் அமைதியாகும். நீ பேசாதிருந்தாலும் உன் முகத்தில் சோர்வு தெரிந்திருக்கும். அந்த சோர்வு மெதுவாக விலகும். உன் மனதில் ஒரு விசித்திரமான தைரியம் பிறக்கும். 2வது வாரம் நீ சந்தித்த தடைகள், உன்னை முன்னே போக விடாத கட்டுப்பாடுகள் விலகும். நீ எவ்வளவு முயன்றாலும் முடியாமல் போன விஷயங்கள் திடீரென எளிதாக ஆரம்பிக்கும். வேலைக்கு விண்ணப்பித்த இடத்தில் பதில் வரும். உன் வீட்டில் இருந்த சண்டைகள் சமாதானமாகும். உன் அருகில் இருந்தவர்கள் கூட உன்னை புரிந்து கொள்ளத் தொடங்குவார்கள். 3வது வாரம் இதுதான் உன் அதிசயத்தின் உச்சி. ஒரு வாய்ப்பு உன்னை வந்து சேரும். அது உன் வாழ்க்கையை உயர்த்தும் வாய்ப்பு. நீ எதிர்பார்க்காத உதவி, நீ நினைக்காத செய்தி, நீ கனவு கண்ட விஷயம் அவை உனக்கு வந்து சேரும். உன் வாழ்க்கையின் பாதை இப்போதே மாறிவிடும். என் தங்கமே, நீ எப்போதும் நினைப்பது என்ன? என் வாழ்க்கையில் ஏன் மட்டும் இவ்வளவு துன்பம் என்று. ஆனா அது உன்னை அழிக்க அல்ல. அது உன்னை வலிமையாக்கத்தான். நீ இப்போது சந்தித்த கஷ்டம் உன்னை கற்றுக் கொடுத்திருக்கிறது, யாரையும் குறை சொல்லாமல் உன்னை நம்பி நிற்கும் சக்தியை. அந்த பாடமே உன்னை பெரிய வெற்றிக்கு தயாராக்குகிறது. நீ பல சமயம் நினைத்திருக்கிறாய், என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. யாருக்கும் என் கஷ்டம் தெரியாது. ஆனா என் குழந்தையே, உன் இதயம் முழுதும் எனக்கு தெரியும். உன் கனவுகளும் உன் அச்சங்களும் உன் வெறுமைகளும் எனக்கு தெரியும். நீ தனியாக இல்லை. உன்னோடு நானே இருக்கிறேன். இந்த 21 நாட்களில் உன் வாழ்க்கையை தடுக்கும் சக்திகள் எல்லாம் விலகும். உன்னை அடிக்கடி துன்புறுத்தும் நிழல்கள் மறைந்து விடும். உன்னை பின்தொடர்ந்த சாபங்கள் உடைந்து போகும். உன் குடும்பத்தில் இருந்த குழப்பம் குறையும். உன் கடன் சுமைகள் கரையத் தொடங்கும். நீ எவ்வளவு பயந்து கொண்டிருந்தாலும் பயம் குறைந்து நம்பிக்கை அதிகரிக்கும். என் தங்கமே, சில சமயம் உன் மனசு சொல்லும், இது எல்லாம் சாத்தியமா? என் வாழ்க்கை மாறுமா என்று. அந்த சந்தேகத்தை நீ விட்டுவிடு. நம்பிக்கை தான் உன் காப்பு. நீ நம்பிக்கை வைத்தால் வானமே உனக்காக திறந்து கொடுக்கும். இப்போ உனக்கு தெரியாமல் உன் சுற்றிலும் நல்ல சக்திகள் கூடி வருகின்றன. நீ செய்வது ஒவ்வொரு நாளும் அந்த மஞ்சள் பூ காணிக்கை உன் வாழ்க்கையில் ஒளியை அழைக்கிறது. அது சூரிய ஒளியோடு சேர்ந்து உன் ஆன்மாவை சுத்தப்படுத்துகிறது. நீ முன்னாடி சந்தித்த துன்பங்கள் உன்னை நிறுத்திவிட்டன. ஆனா இனிமேல் உன்னை கட்டி போட யாராலும் முடியாது. நீ புது தைரியத்தோடு எழுந்து நிற்பாய். உன் கனவுகளை தேடி போகும் சக்தி உன்னுள் பிறக்கும். என் குழந்தையே, நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன், நீ கைவிடாமல் 21 நாட்கள் நம்பிக்கையோடு தொடர்ந்தால் உன் வாழ்க்கை உன்னை வியக்க வைக்கும் அளவிற்கு மாறும். உன் வீட்டில் சிரிப்பு மீண்டும் பிறக்கும். உன் கண்ணீர் சிரிப்பாக மாறும். நீ புது பாதையில் அடியெடுத்து வைப்பாய். உன் சுற்றத்தினர் கூட ஆச்சரியப்படுவார்கள், எப்படி இவள் வாழ்க்கை இவ்வளவு மாறிவிட்டது என்று.
உன் எதிரிகளும் உன்னை தொந்தரவு செய்ய முடியாமல் விலகிச் சென்று விடுவார்கள். உன்னை அடக்க முயன்றவர்கள் உன் முன்னே தலை வணங்க வேண்டிய சூழ்நிலைக்கு வரும். என் தங்கமே, உன் வாழ்க்கை ஒரு விளக்கு போல நீண்ட நாட்களாக காற்றால் அசைந்துவிட்டது. ஆனா இனிமேல் அந்த விளக்கு நெருப்பாக எரியும். அந்த ஒளி உன்னையே மட்டுமல்ல, உன் குடும்பத்தையும் உன் எதிர்காலத்தையும் பிரகாசமாக்கும். இனி உன் உள்ளத்திலிருந்து அந்த சோகத்தை தள்ளிவிடு. கண்ணை மூடி ஒரு சிரிப்புடன் என்னை நினை. நான் உன் பக்கம் இருக்கிறேன். உன்னை தாங்கி நிற்கிறேன். உன் நம்பிக்கையை நான் வீணாக்க மாட்டேன். 21 நாட்கள், அதுவே உன் அதிசய நேரம். அந்த 21 நாட்கள் உன் வாழ்க்கையின் திருப்புமுனை. நீ செய்யும் ஒவ்வொரு காணிக்கையும் உனக்கு நன்மையை தரும். உன் வீட்டில் நல்ல செய்திகள், உன் கையில் வளம், உன் மனதில் அமைதி, இதெல்லாம் வந்து சேரும். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான கதவை திறந்து விட்டாய். அந்த கதவு வழியாக ஒளியே வரும். உன் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். உன் ஆசைகள் நிறைவேறும். உன் வாழ்க்கை புது பயணத்தை தொடங்கும். நீ காத்திருந்த அதிசயம் வந்து கொண்டிருக்கிறது. உன் பொறுமை வீணாகாது. உன் நம்பிக்கை உன்னை உயர்த்தும். உன் கண்ணீர் சிரிப்பாக மாறும். நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னை விட்டுவிட மாட்டேன். உன் வெற்றி நிச்சயம். உன் மகிழ்ச்சி உறுதி. உன் அதிசயம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கை எவ்வளவு சோகத்தால் குழப்பத்தால் நிறைந்திருக்கிறதோ எனக்கு தெரியும். நீ வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் எவ்வளவு துன்பம் சுமக்கிறாய் என்பதை நான் நன்றாக அறிவேன். என் நேரம் வருமா, எனக்கும் ஒரு நாள் சந்தோஷம் உண்டாகுமா என்று உன்னுள் எத்தனை கேள்விகள் சுற்றி கொண்டிருக்கின்றன. அந்த கேள்விகளுக்கு இன்றுதான் பதில் தரப்போகிறேன். 21 நாட்களில் உன் வாழ்க்கை மாறப்போகிறது. நீ செய்ய வேண்டியது மிகவும் எளிது, ஆனாலும் அதிசயமான பலனை தரும். அதிகாலை சூரிய உதயத்துக்கு முன் எழுந்து ஒரு மஞ்சள் பூவை உன் கையில் பிடித்துக்கொள். அந்த பூவை உன் மனதில் இருக்கும் அனைத்து துன்பங்களுக்கும் சின்னமாக கற்பனை செய். அந்த துன்பங்கள் எல்லாம் இந்த பூவில் அடங்கி விட்டன என்று நினை. பிறகு சூரியனை நோக்கி அந்த பூவை உயர்த்தி கொண்டு, என் இருள் அகலட்டும், என் வீடு வெளிச்சமாகட்டும் என்று சொல்லு. பிறகு அந்த பூவை சூரியனுக்கு காணிக்கையாக வை. இதுதான் உன் ரகசிய பரிகாரம். இதை 21 நாட்கள் மனமாற செய்து வா. அப்போ உன் வாழ்க்கையில் அதிசயம் வந்து சேரும். முதல் 7 நாட்கள் உன் மனதில் அமைதி பிறக்கும். உன் உள்ளே இருந்த அச்சம், குழப்பம், கோபம் இவை எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். நீ முன்னால் தூங்க முடியாமல் இருந்தாலும் இனி மனம் அமைதியுடன் உறங்குவாய். உன் முகத்தில் சோர்வு குறைந்து ஒளி அதிகரிக்கும். உன் உள்ளே நான் முடியுமா என்ற சந்தேகத்துக்கு பதிலாக நான் முடியும் என்ற உறுதி பிறக்கும். அடுத்த 7 நாட்கள், அதாவது 2ஆம் வாரத்தில் உன்னை பின்தொடர்ந்து வந்த தடைகள் விலகத் தொடங்கும். நீ எவ்வளவு முயன்றாலும் அடைய முடியாமல் இருந்த விஷயங்கள் திடீரென சுலபமாகும். உன் வேலை தொடர்பான பிரச்சனைகள் தீரத் தொடங்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டைகள் குறையும். உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட உனக்காக குரல் கொடுக்க ஆரம்பிப்பார்கள். நீ காத்திருந்த நல்ல செய்தி வந்து சேரும். 3வது 7 நாட்கள், அதாவது 21 நாட்களின் இறுதியில் உன் வாழ்க்கையில் பெரிய திருப்பம் நடக்கும். அது வேலைக்கான வாய்ப்பு இருக்கலாம், பணக்கான தீர்வு இருக்கலாம், குடும்பத்தில் அமைதி திரும்பும் செய்தியாக இருக்கலாம். ஆனால் அந்த அதிசயம் உன் வாழ்க்கையின் பாதையை முற்றிலும் மாற்றும். நீ இப்போதே உணர ஆரம்பிப்பாய், என் வாழ்க்கை ஒளி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்று. என் தங்கமே, உன் கண்ணீர் எவ்வளவு கசப்பானதோ அதே அளவு உன் சிரிப்பு இனிமையானது. நீ சந்தித்த துன்பங்கள் உன்னை பலவீனப்படுத்தவில்லை, மாறாக உன்னை வலிமையாக்கின. நீ இப்போது நிற்கும் இடம் உன் வெற்றிக்கான ஆரம்பம்தான். நீ பார்த்த தோல்விகள் உன்னை கற்றுக் கொடுத்தவை. அந்த கற்றல் உன்னை உயர்த்தும் படிக்கட்டாக மாறப் போகிறது. நீ எத்தனை முறை யோசித்தாய், நான் தனியா இருக்கிறேனா, என்னை யாரும் காப்பாற்றுவார்களா என்று. என் குழந்தையே, உனக்கு நான் இருக்கிறேன். உன் அருகில் நானே இருக்கிறேன். நீ செய்யும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் என்னை வந்து சேர்கிறது. உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் நான் உடன் இருக்கிறேன். உன்னை விட்டுவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் வந்தவர்கள் சிலர் உனக்கு ஆதரவாக இருந்தார்கள், சிலர் உன்னை புண்படுத்தினார்கள். ஆனாலும் நினை, யாராலும் உன் விதியை பறிக்க முடியாது. யாராலும் உன் நம்பிக்கையை உடைக்க முடியாது. நீ எப்போதும் நல்லதை நினைத்தாய், நல்லதைச் செய்தாய். அந்த நன்மை உன்னிடம் திரும்ப வராமல் போகாது. இந்த 21 நாட்கள் உன்னுடைய சுத்திகரிப்பு காலம்.
உன் வாழ்க்கையைச் சுற்றியிருக்கும் அனைத்து தீய சக்திகளும் விலகும். உன்னை கட்டி வைத்திருக்கும் கருமங்கள் உடைந்து போகும். உன் மனதில் புதிய தைரியம், புதிய நம்பிக்கை பிறக்கும். என் தங்கமே, நீ நினைக்கும் கனவு எதுவாக இருந்தாலும், நல்ல வேலை கிடைக்க வேண்டும், கடன் சுமை குறைய வேண்டும், வீட்டு சண்டைகள் தீர வேண்டும், உன் குழந்தைகள் நலமுடன் வாழ வேண்டும், அந்த கனவு நிறைவேறும். உன் நம்பிக்கையை விடாமல் வைத்துக்கொள். நம்பிக்கை தான் உன் வெற்றியின் சாவி. நீ காத்திருந்த அதிசயம் வந்துவிட்டது. உன் பொறுமை இனி வீணாகாது. நீ சிரிக்க ஆரம்பித்தால் உன் வீட்டு சுவர்களும் அந்தச் சிரிப்பை கேட்டு மகிழும். நீ சந்தோஷமாயிருந்தால் உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் கூட அமைதியுடன் விலகிச் சென்று விடுவார்கள். நீ இதுவரை எப்போதும் என் வாழ்க்கை இப்படித்தான் போகுமா என்று எண்ணினாய். ஆனால் 21 நாட்களுக்குள் உன் வாழ்க்கையின் பாதை மாறும். நீ அடையும் உயர்வை பார்த்து நீயே வியந்து போவாய். உன் எதிரிகள் தலை குனிய வேண்டிய சூழ்நிலை வரும். உன் கண்ணீரை பார்த்து சிரித்தவர்கள் உன் சிரிப்பைக் கண்டு மௌனமாகி போவார்கள். என் குழந்தையே, நான் உன்னை உறுதி செய்து சொல்கிறேன், உன் நல்ல நாள்கள் வந்துவிட்டன. நீ விழுந்த இடத்தில் இருந்து எழுந்து நிற்கும் நேரம் வந்துவிட்டது. உன் கண்ணீரை நான் துடைத்து விடுவேன். உன் சோகத்தை நான் சிரிப்பாக்குவேன். உன் துன்பத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவேன். இந்த 21 நாட்களில் நீ செய்ய வேண்டியது ஒன்றே, நம்பிக்கை. உன் மனதை எப்போதும் நம்பிக்கையோடு நிரப்பிக்கொள். உன் மனதில் சோகத்தை விடாமல் ஒளியை நினைத்துக்கொள். என் வாழ்க்கை மாறும், என் வாழ்க்கை நல்லதாய் இருக்கும் என்று உறுதியாய் சொல்லிக் கொண்டிரு. நம்பிக்கையோடு நீ நடக்கும்போது வானமே உனக்காக கதவை திறக்கும். நீ விரும்பிய கனவு உன்னிடம் வந்து சேரும். உன் வாழ்க்கை புதிதாய் மலரும். உன் வீட்டில் சிரிப்பு நிரம்பும். உன் கண்ணில் ஒளி பிறக்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கை இனிமேல் இருளால் நிரம்பாது. ஒளியால் மட்டுமே நிரம்பும். உன் கண்ணீர் இனி சிரிப்பாக மாறும். உன் சோக நாட்கள் முடிவடைந்துவிட்டன. உன் புதிய வாழ்க்கை துவங்கிவிட்டது. உன் அதிசயம் நெருங்கி நிற்கிறது. நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னை விட்டுவிட மாட்டேன். உன் வெற்றி உறுதி. உன் மகிழ்ச்சி நிச்சயம்.